தென்னிலங்கை அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்த உள்ள சந்திப்பு. சடதியாக குறைவடைந்த அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல். முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள தேக்கங்காட்டில் தீப்பரவல். யாழ் நோக்கி பயணித்த சுமந்திரனின் வாகனம் விபத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. காருக்குள் கஞ்சாவை வைக்க முயன்ற போலீஸ் அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை. தேசிய விளையாட்டு விழாவில் புதிய சாதனையை நிலைநாட்டிய யாழ் மைந்தன். யாழ் போதன வைத்தியசாலை தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறிவித்தல். கனடாவில் கல்வி கற்கச் சென்ற 172 இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் நிலைப்பாடு என்பன குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கடந்த வியாழக்கிழமை குறித்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளதாகவும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2020 மற்றும் 2024 ஆண்டுக்கு இடையில் அரச ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெறுமதி 36% குறைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கை துறையின் பேராசிரியர் வசந்த அற்றுகல தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் உண்மையான பெறுமதி சுமார் 20% குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய 2020 ஆண்டுக்குள் 50,000 ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் 32,000 ரூபாவாக குறைந்துள்ளது பேராசிரியர் தெரிவித்துள்ளார். மேலும் 1,00,000 ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் 64,000 ரூபாய் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை 2,00,000 ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளத்தின் பெறுமதி 1,28,000 ரூபாய் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். தற்போது வரி செலுத்த வேண்டியுள்ளதன் காரணமாக 1,00,000 ரூபாய்க்கு மேல் சம்பளமாக நபரின் கொள்வனவு சக்தியும் குறைந்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிசுட்டான் வீதி கண்மையில் உள்ள தேக்கங்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அண்மை நாட்களாக கடும் வெப்பம் நிலவி காணப்படுகின்ற நிலையில் நேற்று மாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சுமார் 6 ஏக்கர் வரையான தேக்கங்காடு தீக்கிரையாகியுள்ளது. இந்த நிலையில் தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இல்லாத காரணத்தால் தீ விபத்தின் போது மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்கொள்கின்றமை குறிப்பிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பயணித்த வாகனம் ஏனையின் வீதி கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் கிளிநொச்சி ஏனையின் வீதி 155ஆம் கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் மீது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதன்போது சுமந்திரனின் வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்து தொடர்பில் எமது ஊடக பிரிவை சுமந்திரனை தொடர்பு கொண்ட போது யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தமது வாகனத்தின் மீது எதிரே வருகை தந்த மோட்டார் சைக்கிள் மோதுண்டது. மோட்டார் சைக்கிளின் சாரதி கவனையினமே விபத்திற்கு காரணம். விபத்தில் யாரும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. தனது வாகனத்திற்கே சேதம் ஏற்பட்டுள்ளது என விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றினால் பெயர் குறிப்பிடப்பட்டு செய்யப்படும் வேட்பாளர்கள் தவிர ஏனைய வேட்பாளர்கள் வைப்பு பணம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி வேட்பாளர்கள் வைப்பு பணத்தை செலுத்தும் போது அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கையொப்பத்தின் கீழான சான்றிதழ் ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்துதல் ஒரு கட்டாய தேவைப்பாடாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இதுவரையில் 4 போட்டியாளர்கள் தமது வேட்புமனுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சரத் கீர்த்திரத்ன, சிசல லக்மால், அனில் ஹெரத், எஸ்.பி.எல். திரு லியனகே ஆகியோர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
கொழும்பு கொல்லுப்பிட்டிய வாகனத்தை சோதனை செய்யும் போது சூட்சமான முறையில் காருக்குள் கஞ்சாவை வைத்து இளைஞனை கைது செய்ய முற்பட்ட குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கொல்லுப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கொல்லுப்பிட்டி பகுதியில் இளைஞர்கள் குழுவொன்று காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குழுவொன்று காரை நிறுத்தி சோதனையிட்டுள்ளதுடன் கான்ஸ்டபிள் ஒருவர் காரில் கஞ்சாவை வைத்து இளைஞர்களை கைது செய்ய முற்பட்டுள்ளார். இந்த நிலையில் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் கொழும்பு தெற்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரவீந்திர அம்பேபட்டியவின் உத்தரவுக்கமைய குறித்த கான்ஸ்டபிள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை ரீதியில் நடைபெறும் 48வது தேசிய விளையாட்டு விழாவில் வடக்கு மாகாண வீரர் சேந்தர் அருந்தவராஜா புவிதரன் புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். யாழ் சாவகச்சேரியை சேர்ந்த புவிதரன் குறித்த போட்டியில் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து தனது புதிய சாதனையை படைத்துள்ளார். 48வது தேசிய விளையாட்டு விழா கொழும்பு சுகதாஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்றுள்ளது. இதில் நாட்டில் உள்ள 9 மாகாண வீராங்கனை பங்கு பெற்றிருந்தனர். இப்போட்டியில் கோலொன்றி பாய்தல் ஆண்கள் பிரிவில் சாவகச்சேரியைச் சேர்ந்த அருந்தவராசா புவிதரன் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். அத்தோடு கோலூன்றி பாய்தல் பெண்கள் பிரிவில் சாவகச்சேரியினைச் சேர்ந்த நேசராசா டக்சிதா 3.51 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு என சிறப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் வைத்தியசாலை பணிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போதனா வைத்தியசாலைக்கு வழங்கும் சேவைகளில் முக்கிய சேவையாக விளங்குவது வெளிநோயாளர் பிரிவு ஆகும். வெளிநோயாளர் பிரிவிலேயே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். வெளிநோயாளர் பிரிவானது வார நாட்களில் காலை 8 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரையும், வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் 12 மணி வரையும் தனது சேவையினை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சேவை பெற வேண்டுமாயின் மாலை 4 மணியிலிருந்து 6:30 மணி வரையில் சேவையினை பெற்றுக் கொள்ளலாம் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற 633 இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதுடன் அதிகபட்சமாக கனடாவுக்கு கல்வி கற்க சென்ற மாணவர்களில் 172 பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்ற கேரளாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் என்பவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா சென்றவர்களில் 108 மாணவர்கள், பிரித்தானியா சென்றவர்களில் 58 மாணவர்கள், ஆஸ்திரேலியா சென்றவர்களில் 57 மாணவர்கள், ரஷ்யா சென்றவர்களில் 37 மாணவர்கள், ஜெர்மனி சென்றவர்களில் 24 மாணவர்கள் என மொத்தம் 633 இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கனடாவில் உயிரிழந்த மாணவர்களில் 9 பேர் வன்முறைக்கு பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.